வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. நடப்பு சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024இல் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 35, ஆப்ஷன் சி 39, ஆப்ஷன் டி 42. சரியான பதில் ஆப்ஷன் சி 39. உலக பொருளாதார மன்றம் சமீபத்தில் வெளியிட்ட சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024இல் 119 நாடுகளில் இந்தியா 39வது இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்கா, ஸ்பெயின், ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் 2024 பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் உள்ளன. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. அத்தாரா 2024 நுண்கலை கண்காட்சி மற்றும் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ லண்டன், ஆப்ஷன் பி துபாய், ஆப்ஷன் சி பாரிஸ், ஆப்ஷன் டி அபுதாபி. சரியான பதில் ஆப்ஷன் பி துபாய். துபாய் கலாச்சார மையத்தின் கீழ் உள்ள அல் ஜலீலா கலாச்சார மையத்தில் அத்தாரா 2024 நுண்கலை கண்காட்சி மற்றும் போட்டி நடைபெற்றது. இந்த கண்காட்சி இந்தியாவில் வளர்ந்து வரும் கலைத்திறன்களை கண்டறிந்து வளர்ப்பதற்கான ஒரு தளமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவது கேள்வி. சமீபத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த மிக வயதான இந்திய பெண் யார்? ஆப்ஷன் ஏ ஜோதி ராத்ரி, ஆப்ஷன் பி சோனி குமார், ஆப்ஷன் சி ஆஷாலதா சின்கா, ஆப்ஷன் டி அருணிமா சௌத்ரி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜோதி ராத்ரி. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 55 வயதான தொழில் முனைவோரும் உடற்பயிற்சி ஆர்வலருமான ஜோதி ராத்ரி மே 19 அன்று எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய மிக வயதான இந்திய பெண்மணி என்ற சாதனையை படைத்தார். மூன்றாவது கேள்வி. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீரர் சச்சின் சஜ்ஜோராவ் கிலாரி எந்த பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தங்கம். ஜப்பானில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவருக்கான குண்டு எறிதல் F46 பிரிவில் இந்திய வீரர் சச்சின் சஜ்ஜோராவ் கிலாரி 16.30 மீட்டர் எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். நான்காவது கேள்வி. சர்வதேச சோலார் கூட்டணியின் 99வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி இந்தோனேஷியா, ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி ஸ்பெயின். சரியான பதில் ஆப்ஷன் டி ஸ்பெயின். சர்வதேச சோலார் கூட்டணியில் 99வது உறுப்பினராக ஸ்பெயின் இணைந்துள்ளது. 2015இல் புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நாடுகளை அணிதிரட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவும் பிரான்சும் இணைந்து சர்வதேச சோலார் கூட்டணியை உருவாக்கியது. ஐந்தாவது கேள்வி. இந்தியாவில் கங்கை நதி டால்பின்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி மேற்கு வங்கம். சரியான பதில் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். இந்திய வனவிலங்கு கழகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி கங்கை நதி படுகையில் 4000க்கும் மேற்பட்ட டால்பின்கள் உள்ளன. கங்கை நதி மற்றும் அதன் துணை நதிகளில் காணப்படும் டால்பின்களில் 2000க்கும் மேற்பட்டவை உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே காணப்படுகின்றன. ஆறாவது கேள்வி. 2029ஆம் ஆண்டில் AFC மகளிர் ஆசிய கோப்பையை நடத்தும் முதல் மத்திய ஆசிய நாடு எது? ஆப்ஷன் ஏ கிர்கிஸ்தான், ஆப்ஷன் பி உஸ்பெகிஸ்தான், ஆப்ஷன் சி தஜிகிஸ்தான், ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.